வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் லிவ் வித் மீ இன் ஜப்பான். கரூரில் அந்த இன்சிடென்ட் நடந்து கிட்டத்தட்ட 1 வீக் ஆக போகுது. பட் மைண்ட் வந்து அதுலேயே தான் ஸ்ட்ரக் ஆகிருக்கு. ஏன்னா இது வந்து டோட்டலாக அன்எக்ஸ்பெக்டடாக நடந்த ஒரு இன்சிடென்ட் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இறந்ததுமே வந்து நிறைய கை குழந்தைங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பசங்கள்லாம் இறந்துருக்காங்க. ஸோ அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இன்சிடெண்ட்டில் உயிரிழந்தவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தான் வந்துட்டு எல்லா ஸ்ட்ரென்த்தும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே ப்ரே பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த விஷயத்தை பற்றி பேச வேணாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இதை அப்படியே என்னால் கடந்து போக முடியல. ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. என்ன தான் வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்காக வீடியோஸ்லாம் போட்டாலுமே இந்த மாதிரி இன்சிடெண்ட் நமக்கு கற்றுக் கொடுக்குற சில விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டால் கண்டிப்பாக அது வந்து எல்லாருக்கும் யூஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். கூட்ட நெரிசலில் ஏன் வந்துட்டு கை குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகணும், அவ்வளோ நேரம் ஏன் வெயிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவங்க அவங்களோட குடும்பத்தினரை மட்டுமே நம்ம வந்து டார்கெட் பண்ணி கொஷின் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் ஒரு விஷயத்த நம்ம வந்து மறந்துட்டோம். ஆக்சுவலாக அங்கே கிட்டத்தட்ட 20,000-30,000 மக்கள் போல் இருந்திருக்காங்க. ஆனால் அதில் பாதிக்கப்பட்டவங்க மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. அண்ட் அவங்கள மட்டும் தான் நம்ம வந்து திட்டவும் செய்கிறோம். ஆல்ரெடி அவங்க குடும்ப உறவுகளை இழந்துட்டு சோகத்தில் இருக்காங்க. அந்த டைமில் நம்ம அவங்கள மட்டும் பின் பாயிண்ட் பண்ணுறது சரியில்லை. ஏன்னா தப்பு அவங்க மேலே மட்டும் இல்லை. அப்போ இதுக்கு காரணம் வந்து இந்த கட்சி தான் அந்த கட்சி தான் மற்றவங்க மேலே பழி போடுறதுக்கு முன்னாடி நமக்குமே இதில் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படின்னு நம்ம வந்து உணரணும். இந்த கூட்ட நெரிசலில் இவ்வளோ சீரியஸ்னஸ் இருக்கும் அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாமல் போயிருக்கு. ஆனால் அதனால தான் நிறைய பேரும் இந்த இன்சிடெண்ட்டில் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா இந்தியா வந்து ஒரு பாப்புலேட்டட் கண்ட்ரி. இதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் செய்கிறதுலேருந்து நம்ம வந்து இந்த கூட்டத்தோடையே வந்து வாழ பழகிட்டோம். பஸ் ஏறினாலும் சரி, ட்ரெயின் ஏறினாலும் சரி, ஏதாவது விசேஷ தினங்களில் கோயிலுக்கு போனாலும் சரி, அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, இந்த கூட்டம் அப்படிங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத ஒன்றா இருக்குது. அண்ட் இந்த கூட்டத்தோடு சேர்ந்து இந்த கூட்ட நெரிசலும் நமக்கு வந்து பழகிருச்சு. லாஸ்ட் ஒரு 1 இயர்லேயே இந்த புஷ்பா 2 ரிலீஸ் அப்போ, அப்புறம் கும்பமேளா அப்போ, அப்புறம் இந்த RCB மேட்ச் அந்த டைமில், அப்புறம் இந்த ஏர் ஷோ நடந்துச்சு இல்லையா, இந்த மாதிரி இடங்களில் நிறைய கூட்டம் வந்ததும் அண்ட் அந்த கூட்ட நெரிசலில் நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டதும் அண்ட் சில உயிரிழப்புகள் கூட நடந்திருக்கு. இது இந்த வருஷம்னு இல்லை, அண்ட் இது தமிழ்நாட்டிலன்னு மட்டும் இல்லை, அப்பப்போ நம்ம இந்தியா முழுக்க இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டே தான் இருக்குது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கிட்டு அடுத்து இந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மக்கள் வந்து திங்க் பண்ணி பார்க்க மாட்டேங்கிறோம். ஏன்னா இது எல்லாத்தையுமே நம்ம வந்து நார்மலைஸ் ஆக்கி வச்சுருக்கோம். ஒழுங்காக ஆர்கனைஸ் பண்ணாத கவர்மெண்ட் தான் காரணம் அப்படி சொல்லிட்டு கவர்மெண்ட்டை ப்ளேம் பண்ணுறோம். பட் இதில் நம்ம டீப் டவுனாக திங்க் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இழப்பு என்னமோ நமக்கு தான். ஸோ அதனால ஃபஸ்ட்டு ஆக்ட் பண்ண வேண்டியதும் நம்ம தான். நம்மளோட மைண்ட் செட்டே எந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா டெய்லி இந்த கூட்டத்தை எல்லாத்தையும் பார்த்துட்டு நமக்கு வந்து கூட்டமாக இருந்தாலே கூட்ட நெரிசல் இருக்க தான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து இமேஜின் பண்ணிக்கிறோம். பட் அந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. நம்ம நினச்சோன்னா நம்ம பிஹேவியர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டாலே வந்துட்டு நம்ம வந்து இந்த கூட்ட நெரிசலையாச்சும் அவாய்ட் பண்ண முடியும். கியூ ஃபாலோ பண்ண சொன்னாங்கன்னா அட்லீஸ்ட் அதையாச்சும் டிசிப்ளின்டாக ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி இந்த மாதிரி ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணாமல் ஏதாவது இந்த மாதிரி கேதரிங்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா அதுக்கு போகாமல் இருக்கிறதே பெஸ்ட்டு. ஏன்னா நம்மளோட சேஃப்டி தான் வந்து ஃபஸ்ட்டு. பட் நம்மளோட சேஃப்டியை விடவும் நம்ம வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா இந்த இன்சிடென்ட்டுன்னு இல்லை, இதுக்கு முன்னாடியும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேதரிங்ஸில் வந்துட்டு சின்ன சின்ன பசங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பைக்கில் ரேஸ் பண்ணுறது, பஸ்ஸு மேலே ஏறுறது, அப்புறமா டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறுறது, மரத்து மேலே ஏறுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து க்ரேஸியாக பண்ணுறாங்க. இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறவங்கெல்லாம் ஸ்கூல் காலேஜ் கிட்ஸாக இருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தா ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. அதுலேயும் இந்த செலிப்ரிட்டிஸ் மேலே இருக்கிற க்ரேசினஸ்னாலேயே நிறைய விஷயங்கள் நம்ம வந்து எக்ஸ்ட்ரீமாக செஞ்சுட்ருக்கோம். நம்ம ஸ்கூலில் படிப்புக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே மாதிரி டிசிப்ளினும் கொஞ்சம் சொல்லி கொடுத்து வளர்த்தோம்னாலே கண்டிப்பாக அந்த கிட்ஸ் எல்லாம் பப்ளிக் பிளேசஸில் டிசிப்ளின்டாக பிஹேவ் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சில பேர் கூட்டத்தில் நியூசன்ஸாக பிஹேவ் பண்ணுறது நிறைய பேருக்கு வந்து ஆபத்தை விளைவிக்கும். பட் அதை பற்றிலாம் எதுவுமே கண்டுக்காமல் அண்ட் அவங்களுக்குமே வந்து அது வந்து சேஃப்டி கிடையாது. அதை பற்றியும் திங்க் பண்ணி பார்க்காம இவ்வளோ க்ரேஸியாக பிஹேவ் பண்ணுறது வந்து நல்லது கிடையாது. நம்ம ஏதோ நமக்கு பிடிச்சவங்கள பார்க்குறது தான் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம 1000ல் ஒருத்தவங்க தான். அதை ஃபஸ்ட்டு நம்ம எல்லோரும் ரியலைஸ் பண்ணணும். நம்மளோட சேஃப்டி, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோட சேஃப்டியை நம்ம வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். நம்ம சேனல்லையே இந்த இமிக்ரேஷனுக்கு அகேன்ஸ்டாக இங்கே போராட்டம்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன் இல்லையா. ஸோ அந்த வீடியோலேயே கூட சொல்லியிருப்பேன். உலகத்தை எப்படி நம்ம இந்தியாவில் இருந்துகிட்டே பார்க்குறோமோ அதே மாதிரி தான் இந்தியாவை வந்து உலகமே பார்த்துட்ருக்கு.
நம்ம ஒவ்வொருத்தவங்களோட பிஹேவியரும் இந்தியாவோட இமேஜையும் வந்து செட் பண்ணுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதுலேயும் மெயினாக ஒரு கண்ட்ரியோட யூத் பாப்புலேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க தான் வந்து அந்த கண்ட்ரியோட எதிர்காலம் அப்படின்னே சொல்லலாம். அப்படி இருக்கிறப்ப நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து எப்படி வந்து டிசிப்ளினாக பிஹேவ் பண்ணணும், அதே மாதிரி எப்படி வாலண்டியரிங் பண்ணணும், எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும், இந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸுமே வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கணும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸு அப்புறம் டிசிப்ளின் இதெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்கூல் லெவலே நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா நாளை பின்ன நம்மளோட சொசைட்டியே வந்து மாறும். இப்போதைக்கு இந்தியாவில் தேவைப்படுறதே இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு சோஷியல் சேஞ்ச் தான். சில நாடுகள் மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டே இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. என்டர்டெயின்மெண்ட் இருக்கலாம் தான், பட் அது எந்த லெவலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து திங்க் பண்ணி பார்க்கணும். ஏதோ ஒரு செலிபிரிட்டியோ இல்லைனா கிரிக்கெட் டீமோ அவங்க வந்து நம்மளோட ஃபேமிலியை பார்க்க போகிறதில்ல. ஸோ நம்ம ஃபேமிலிக்கு நம்ம தான் எல்லாம் அப்படிங்கிறத நம்ம ரியலைஸ் பண்ணணும். இங்கே வெளிநாட்டில் இருந்துட்டு 1008 ரூல்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படி இருந்தாலுமே நாங்கள் இங்கே ஒரு இமிகிரண்ட்ஸ் தான். ஸோ நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறனால இந்தியா வந்து தாழ்த்தி பேசுகிறோம் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இங்கே பார்க்குற சில விஷயங்கள், இங்கே நடக்கிற சில விஷயங்கள் அது எல்லாமே வந்து நம்ம ஊர்லேயும் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு எத்தனையோ பேர் வந்து ஆதகம் பட்டிருப்போம். அந்த ஒரு அக்கறையில் தான் இந்த பதிவு. அப்படி இங்கே ஜப்பானில் பார்த்த சில விஷயங்கள் அப்படின்னா ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் மக்கள் கூடினாலும் இந்த கூட்ட நெரிசல்லாம் இங்கே பார்க்கவே முடியாது. அதுக்கான ஏரியா சூஸ் பண்ணதுலேருந்து ப்ராப்பரான எவாக்குவேஷன் பிளானு, அப்புறமா தேவையான ஒர்க் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ண கவர்மெண்ட் ஒரு சைடு அப்படின்னா அதில் ஃபுல்லாக கோஆப்ரேட்டிவாக இருந்தால் மக்களுமே இன்னொரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இங்கே இருக்கிற மக்களோட பிஹேவியருக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னா ஜப்பானில் நிலநடுக்கம் அடிக்கடி வரும், நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது அந்த மாதிரி இங்கே ஒரு நிலநடுக்கம் வந்தக்கப்புறமா நிவாரண பணியில் உணவுலாம் வந்து வழங்கியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி உணவை இங்கே இருக்கிற மக்கள்லாம் க்யூவில் நின்று தான் வாங்கியிருக்காங்க. இந்த மக்கள் நினச்சிருந்தா க்யூ எதுவும் ஃபாலோ பண்ணாமல் அடிச்சு பிடிச்சி போய் வாங்கியிருக்கலாம். பட் அடுத்த வேலைக்கு உணவே இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருந்தும் இந்த மக்கள் வந்து இவ்வளோ டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கூட ஜப்பானில் வந்து ஒரு ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆகும்போது கரெக்டாக ஃபயர் பிடிச்சிருச்சு. இது வந்து பேசஞ்சர் ஃப்ளைட் தான். ஸோ உள்ளார வந்து நிறைய பேசஞ்சர்ஸ் வந்து இருந்தாங்க ஆன் போர்டில். ஆனால் இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் யாராக இருந்தாலும் பேனிக் ஆகிட்டு நம்ம ஃபஸ்ட்டு எஸ்கேப் ஆகிடணும் அப்படின்னு தான் வந்து நினச்சிருப்பாங்க. ஆனால் அப்படி நினச்சி ப்ராப்பராக எவாக்குவேஷன் ஃபாலோ பண்ணலன்னா ஃப்ளைட்லேயே வந்து எல்லாருமே மாட்டி நிறைய பேரோட உயிர் வந்து போயிருக்கும். பட் இந்த இன்சிடெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பேசஞ்சர்ஸ்லாம் க்ரூ மெம்பர்ஸ் அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கேட்டு ப்ராப்பராக எவாக்குவேஷனை வந்து ஃபாலோ பண்ணி எல்லா பேசஞ்சருமே சேஃபாக இறங்கிட்டாங்க. பட் இந்த மக்கள் எப்படி இந்த மாதிரி பிஹேவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக தான் இருக்குது. இந்த கரூரில் நடந்த இன்சிடெண்ட் மூலயமா நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கணும். இந்த மாதிரி கூட்டமாக கேதர் ஆக போகிறாங்க அப்படின்னா அது வந்து ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அது எந்த மாதிரி இடம் அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அது வந்து அந்த ஊரில் இருக்கிற லோக்கல் பீப்புள்ஸ்க்கு தான் வந்து தெரியும். ஸோ அது வந்து ஒரு பிஸியான ஸ்ட்ரீட்டு, ரொம்ப வந்து குறுகலான இடம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நம்ம வந்து அந்த கூட்டத்துக்கே போகாமல் இருக்கலாம். இல்லை கூட்டத்தில் போய் கலந்துக்கிறோம் அப்படின்னா குடும்பத்தினரையாச்சும் கூட்டிகிட்டு போகாமல் இருக்கலாம். இந்த மாதிரிலாம் நம்ம வந்து ப்ரிகாஷன்ஸ் எடுத்து இருக்கணும். அப்படி அந்த கூட்டத்தில் போய் கலந்துக்கிட்டாலும் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னும் நம்ம வந்து திங்க் பண்ணி பார்க்கணும். ஏன்னா மார்னிங்லேருந்து நிறைய பேர் வெயிட் பண்ணனால தான் டீஹைட்ரேட் ஆகிட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது அவசியமா அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். புரியுது, நமக்கு பிடிச்சவங்க நம்ம ஊருக்கு வராங்க, நம்ம தெருவுக்கே வராங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசையாக இருக்கும் தான். பட் அதை விட முக்கியம் நம்மளோட சேஃப்டி தான் அப்படின்னு நம்ம ரியலைஸ் பண்ணணும். நமக்கு பிடிச்சவங்கள பார்க்கறதுக்கான வாய்ப்பு வேணால் திரும்ப கிடைக்கலாம், ஆனால் போன உயிர் திரும்ப வராது. ஸோ இதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ட்டு. இனிமேலாச்சும் இந்த மாதிரி அசம்பாவிதம் எதுவும் நம்ம ஊரில் நடக்காது அப்படின்ட்டு நம்ம நம்புவோம். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர் அண்ட் பை ஃப்ரம் பிரீத்தி.